புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ அவமானங்களை பட்டு இந்த கழகத்தை கட்டி காத்தார்களோ அந்த கட்சியை இன்றைக்கு சின்ன பொண்ணமாக்கி நடகுணமாக்கி இருக்கிறார்கள். அந்த வேதனையில் தான் இன்று உங்கள் மத்தியில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய நல்லாசியோடு தென்னந்தோப்பு சின்னத்தில் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். எனக்கு நல்ல ஆதரவை தாருங்கள். ஏனென்றால் நான் உங்க வீட்டு பிள்ளை. நான் பணம் படைத்தவனோ வசதி படைத்தவனோ இல்லை என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் உங்க வீட்டு பிள்ளை, உங்களுடைய செல்ல பிள்ளை. எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். தென்னந்தோப்பு சின்னத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். இன்று எத்தனையோ பணம் படைத்தவர்கள் மத்தியில் வள வருகிறார்கள். இந்த கழக வளர்ச்சிக்காக, கழகத்துக்காக தன்னை எத்தனையோ குடும்பங்களை எல்லாம் பாழாக்கி கொண்டு இன்று கழக வளர்ச்சியால் தன்னுடைய குடும்பத்தை மேலும் மேலும் உயர்த்தியவர்கள் எல்லாம் இன்று உங்கள் மத்தியில் வள வருகிறார்கள். அவருக்கெல்லாம் நல்ல பாடம் புகட்டிட எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தென்னந்தோப்பு சின்னத்தில் தாருங்கள். நான் என்றைக்கும் உங்க வீட்டு பிள்ளையாக கடந்த 13 to 18ஆம் ஆண்டு வரை தூத்துக்குடி மேலூர் கூட்டுறவு வங்கியில் பணியாற்றி மக்களுக்கு எண்ணற்ற பல சேவைகளை செய்தவன் நான். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தீர்களானால் தூத்துக்குடி நகர வளர்ச்சிக்காக நான் எண்ணற்ற செயல்களை செய்து காட்டுவேன் என்பதை உங்கள் தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த முறை அண்ணா நகரில் நடைபெற்ற தேர்தலின் போது வாக்குறுதி